வணக்கம், நான் டாக்டர் தேவி காயத்ரி, பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். டயபெட்டிஸ் என்ன சர்க்கரை நோய் நாளுக்கு நாள் உலகம் முழுவதும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குங்க. இந்தியா இதோட கேபிட்டல்னு சொல்கிறாங்க. எனக்கு மோர் தென் 10 கோடி கேஸ் இந்தியாவில் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்குது. டயபெட்டிஸ் ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இதோட அறிகுறிகள் தெரியாமல் இருக்குது. எதனா ஒரு பிரச்சனைன்னு போகும்போது தான் ஹாஸ்பிட்டலுக்கு டயபெட்டிஸே கண்டுபிடிக்கப்படுது. டயபெட்டிஸ்னால பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது. டயபெட்டிஸ்னால கண்ட்ரோல் இல்லாத இருக்கும்போது டயபெட்டிஸ்னால இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படுது. இந்த இரத்த குழாய் அடைப்புகள்னால மாரடைப்பு, பக்கவாதம், கிட்னி ப்ராப்ளம்ஸ், கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, காலில் புண்கள் ஏற்படுது. இன்றைக்கி நம்ம இந்த கால்களில் ஏற்படும் புண்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க. இந்த கால் புண் ஏன் ஏற்படுது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குன்னு கேட்டோம்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படுறதுனால ஒழுங்கான இரத்த ஓட்டம் போகிறதில்ல பாதத்துக்கு. இதனால் புண்கள் ஏற்பட்டாலோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ அதோட ஹீலிங் டைம் ரொம்பவே டிலே ஆகுது. ஒரு சில நேரம் ஹீல் ஆகாமலே போகலாம். கூடவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நரம்பியல் தொந்தரவுகளும் ஏற்படுது. அதனால் என்ன ஆகுதுனாக்க, அவங்களுக்கு கால் பாதத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருக்குது. இந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் போது அவங்களுக்கு எப்போ அடிப்படுதுன்னே தெரியறதில்ல. அதனால் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும் போதே ரொம்ப லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதுதான் மெயின் காரணம் நம்ம பாதத்தில் ஏற்படுற புண்களுக்கு. இது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம உலகம் முழுவதும் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆஃப் இந்த கால் அகற்றும் சிகிச்சை, இந்த ஒரு புண் ஏற்பட்டு அதனால் ஏற்படும் கால் புண் ஏற்பட்டு ஆறாமல் இருக்கும் போது நமக்கு கால் அகற்றக்கூடிய சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதோட நம்பர்ஸ் டே டு டே ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற இதுபடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் கேசஸ் ஆஃப் ஒரு ஆம்புடேஷன்ஸ் ஒரு இயருக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது ஏர்லியராக கண்டுபிடிச்சி முறையாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னாக்க கண்டிப்பாக இதை 85% வரைக்கும் ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னாக்க இந்த நம்ம சர்க்கரை நோயினால் ஏற்படும் புண்களை தவிர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படி நம்ம காலில் புண்ணு ஏற்படுது, என்ன மாற்றம் வந்தாக்க நம்ம உடனே ஒரு மருத்துவரை போய் பார்க்கணுன்னு சொல்லணுன்னாக்க, ஃபர்ஸ்ட் காலில் நிறம் மாறுதல், எதுனா கலர் சேஞ்சஸில் ஒரு சில பேருக்கு அது சிகப்பாகலாம், அது பிளாக்கிஷாக மாறலாம், இல்லை டிஸ்கலரேஷன் நார்மலாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏற்படுற டிஸ்கலரேஷனை கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுங்க. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு ஒரு சூடு ஏற்படலாம், வேறு பகுதியோட கால் பாதத்தில் மட்டுமே ஒரு சூடு கூட இருக்கலாம், காலில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், முள்ளு குத்துற மாதிரி இருக்கலாம், ரொம்ப எரிச்சல், தாங்க முடியாத எரிச்சல் ஏற்படலாம். சில பேருக்கு கிளாடிகேஷன் பெயின்னா கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா கெண்டைக்கால் ரொம்ப வலிக்கும். அவங்க எவ்வளோ தூரம் வலி இருக்குனாக்கா அவங்களால கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த அடியே எடுத்து வைக்க முடியும். நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே போகும்போது ஈவன் ரெஸ்ட்டில் கூட சும்மாவே இருந்தாலும் அந்த பெயின் சிவியர் காலில் சிவியரான பெயின் ஏற்படும். இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடனே பார்க்கணுங்க. சில பேருக்கு சின்ன கொப்பளை மாதிரி ஏற்படலாம். இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒரு சின்ன கொப்பளை மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அதோட ஆழம் எவ்வளோ தூரம் பரவி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஈவன் ஒரு சின்ன கொப்பளமே ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். இதெல்லாம் தான் அறிகுறிகள். இது என்னென்ன பண்ணால் நம்ம கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லணும்னு போனாக்க, நம்ம கால் பாதத்தை ரெகுலராக வாஷ் பண்ணணும். நார்மல் வாட்டர் அண்ட் நார்மல் சோப், ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ட்வைஸ் a day. நம்ம முகத்தை பார்க்குறோமோ இல்லையோ கால் பாதத்தை அவசியமாக பார்த்தே ஆகணும் தினமும். இந்த வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு டவல் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா அது மேலே ஒரு மாய்ஸ்சரைசர், ஈவன் இன்க்ளூடிங் தேங்காய் எண்ணெயோ இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். விரல் சந்துக்கு நடுப்புற துடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதை தான் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஏற்படுதுனாக்கா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கால் விரல்களுக்கு நடுப்புற ஏற்படுதுங்க. ஸோ அந்த பார்ட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ரெண்டாவது நகை கட் பண்ணும் போது ரொம்ப
ஒட்டியும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பாகவும் விடக்கூடாது. நம்ம நகத்தோட ஷேப்புக்கு வந்து நம்ம நெயில்ஸை வந்து கட் பண்ணும். ஒரு ட்ரிம்மர் வச்சு நல்லா ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஷார்ப்பான எட்ஜஸை வந்து நல்லா வந்து ஃபைல் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். எனக்கு இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்னாலேயே கூட வந்து நகை சுத்தி ஏற்பட்டு அது ஒரு பெரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்வேர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஃபுட்வேர் செலெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் நமக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாங்க. எல்லாருமே டயபெட்டிஸ் செப்பல் தான் போடணுமா சுகர் வந்துட்டாக்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதோட தேவைகள் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலில் வந்து பாதத்தில் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, இல்லை எதனா புண்ணு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்பில் கஸ்டமைஸ் செப்பலுக்கு போய்க்கலாம். இல்லைன்னா ரெகுலரான ஃபுட்வேர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்வேர் செலெக்ஷனில் ஃபியூ டிப்ஸ் சொல்லணும்னாக்க, நம்ம வந்து செப்பல் வாங்க போகும்போது ப்ரிஃபரபிளி சாயந்தர நேரத்தில் போங்க. ஏன்னா காலையிலைக்கும் ஈவினிங்க்கும் இந்த காலோட சைஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஈவினிங் டைமாக போய் வாங்கிக்கிறது பெட்டர். ரெண்டாவது வந்து சூஸ் பண்ணும் போது ஷேப்புன்னு பார்த்தோம்னாக்க நம்ம கால் விரல்களுக்கு வந்து அடிக்குவேட்டாக வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, இந்த கூர்மையாக இருக்கிற ஷேப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு யூ ஷேப்பில் இருக்கிறது மாதிரி வாங்கும் போது நமக்கு ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். இதனால வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுற சோல் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா, உள்ளுக்குள்ளார இருக்கிற பகுதி வந்து சாஃப்டாக இருக்கணும், வெளியில் இருக்கிறது வந்து ஹார்டாக இருக்கணும். இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து இந்த வார் வச்சு இந்த இடத்துல நம்ம பெருவிரல் கிட்ட வந்து ஒரு இது மாதிரி வரும் இல்லைங்களா, வார் வச்சதை வந்து அதுக்கு பதில் ஒரு சாண்டல் மாதிரி போகிறது பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல வந்து பெருவிரல் கிட்ட வந்து நம்ம அழுத்தம் நமக்கே தெரியாமல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பெருவிரல் கிட்ட இருக்கிற அந்த இதை வச்சு பிடிக்கும் போது இதனால இந்த அழுத்தத்தினாலையும் புண்கள் ஏற்படுற சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து சாண்டல் டைப் ஆஃப் ஃபுட்வேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஹீல் கவர், நம்ம குதிக்கால் கவர் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபுட்வேர் வாங்கும் போது அவசியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். ரெண்டாவது, வெறு காலோட கண்டிப்பாக நடக்காதீங்க. ஈவன் இன்க்ளூடிங் ரிலீஜியஸ் பிளேசஸ்க்குமே நம்ம வந்து ஒரு காட்டன் சாக்ஸோ இல்லைனாக்கா வந்து சிலிகான் சாக்ஸ்ன்னு இப்போ கிடைக்கிது, அந்த மாதிரி போட்டுட்டு போகிறது வந்து பெட்டராக இருக்கும். ரெகுலராக வந்து உங்களுடைய சுகர் லெவல்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏதாச்சும் சுகர் லெவல்ஸ் கரெக்டாக கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கு காலைல எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த புண்கள் எதுவும் இல்லை, இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம வந்து ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை வந்து உங்கள் ரெகுலர் டாக்டர்கிட்ட போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கின் திக்னஸ் இருக்கா, ஈவன் சின்ன சின்ன புண்ணு ஏற்படுறதும் நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். அதனால் ஆனுவல் செக்கப் ஆஃப் வந்து ஃபுட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சர்க்கரை நோயாளிகள் புண்ணு ஏற்பட்டாலோ இல்லை வந்து இந்த மரமரப்பு இருக்குது, நமக்கு வந்து குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம காலுக்கு வந்து ஆக்சுவலி டாக்டர் பார்க்கும் போதே சொல்லுவாங்க. ஈவன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன், ஜஸ்ட் ஒரு டச்சிலேயே வந்து காலில் இருக்கக்கூடிய பல்சஸை டச் பண்ணியே நமக்கு தெரியும் காலோட்டில் ரத்த ஓட்டம் நல்லா போதா இல்லையான்ட்டு. அப்படி தெரியாத பட்சத்தில் நம்ம அதுக்கு கூடிய சில டெஸ்ட்டுகள் லைக் டாப்லரோ இல்லை ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த நரம்பு தளர்ச்சி லைக் வந்து உணர்ச்சி தெரியாமல் இருக்கிறவங்க, பின் மாதிரி குத்துறவங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகளும் இருக்குது, அது கூட பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல வைத்தியம் எடுக்கும் போது வந்து நல்ல அவுட்கம்ஸ் கிடைக்கும். சரி, இதெல்லாம் மீறி நமக்கு புண்ணு வருதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதோட மெயின் பில்லர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல போனோம்னா நம்ம அடிக்குவேட் சுகர் கண்ட்ரோல்னா கரெக்டான ரேஞ்சுக்குள்ளே சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணோம்னா புண்ணு ஆறக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கும் போது வந்து புண்ணு ஆறத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். நம்மளோட எதிர்ப்பு சத்து குறையும். இந்த எதிர்ப்பு சத்து குறையிறதுனால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சுகர் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சுகர் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பில்லர். அது என்ன பண்ணணும்? நம்ம ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை ஆல்கஹால் எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். ரெகுலரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். டயட்டுன்னு சொல்ல போனாக்க நார் சத்து அதிகமாக உள்ள ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது பெட்டர். அதே நம்ம ப்ரோட்டீன்ஸை வந்து எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணுறோமோ இல்லை வந்து நம்ம இந்தியன்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு நெக்லெக்டட் பார்ட்டாகவே இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம உடல் எடைக்கு ஈக்குவலண்ட் ஆன ப்ரொபோர்ஷனில் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும் போது அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறும்.
ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப புண்ணோட ஆறுறதுக்கு ரொம்ப தேவையானது. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவசியமாக எடுத்துக்கோங்க, விச் எவர் இஸ் அலோட் இன் டயபெட்டிஸ். நெக்ஸ்ட், உங்களுடைய மெடிகேஷன்ஸை வந்து ரெகுலராக எடுக்கணும். எந்த காரணத்து கொண்டும் மெடிகேஷன்ஸோ இன்சுலினை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அடுத்த மெயின் பில்லர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுடைய அந்த புண் ஏற்படுற இடத்துல எவ்வளோ தூரம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த புண் நல்லா ஆறும். புண்ணு மட்டும் இல்லை, புண்ணை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் ட்ரெஸ்ஸிங், உங்கள் டாக்டர்கிட்ட போய் ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த டிஷ்யூ கெட்டு போன டிஷ்யூவை வந்து அகற்றி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா புண்ணை அவ்வளோ நல்லா ஆறும். இது வந்து நம்ம டே டு டே அந்த புண்ணை ஆறும்போது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்து புண்ணு ஆறுங்க. ரத்த ஓட்டம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, காலுக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட், சில மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு நியூவர் அட்வான்சஸ் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலில். லைக் ஸ்டென்ட் வைக்கிறதோ இல்லை ரத்தக்குழா வந்து அடைப்பு இருக்குதுனாக்கா அதுக்கு வந்து மாற்று சிகிச்சை எல்லாமே இருக்குது. இதெல்லாமுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட் wound healing will be better. அனதர் வெரி இம்பார்ட்டண்ட் இது என்னன்னாக்கா, நம்ம அந்த காலில் வந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அந்த ஆஃப்லோடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த நம்ம அழுத்தம் கொடுக்காதபடி நம்ம செப்பல் போடுறது இல்லை வேறு கருவிகளை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பண்ணோம்னாக்கா நம்ம புண்கள் வந்து கண்டிப்பாக நல்லா ஆறுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த புண்களை வந்து சீக்கிரமாக ஆற வைக்கிறதுக்கு, ஈவன் ஆம்புடேஷன்ஸ், அந்த கால் அகற்றக்கூடிய சிகிச்சையை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கூடிய நியூவர் மெடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து வேக்யூம் க்ளோஷர்னு சொல்லுவோம், வேக்யூம் க்ளோஷர். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி. இதெல்லாமே வந்து புண்ணோட ஹீலிங் பவரை வந்து அதிகப்படுத்துது. இதனால் நிறைய ஆம்புடேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் ஆகிருக்குங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கு, புண்ணெல்லாம் நல்லா ஆறிச்சு ஸோ எவ்ரிதிங் இஸ் டன்னு கிடையாது. நம்ம வந்து புண்ணு ஆறுனதுக்கு அப்புறமாவும் அந்த ஃபுட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஆல்சோ அ பிக்கஸ்ட் பில்லர். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப புண் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஃபுட் ரீஹாபிலிட்டேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து வி ஹாவ் ப்ராசஸஸ் ஆர் செப்பல்ஸ். அந்த ஃபுட்டுக்கு ஏற்றாப்புலே வந்து நம்ம டிசைன் பண்ணி அந்த மாதிரி செப்பல்ஸ் போடும்போது வந்து நம்ம வெயிட் கொடுக்காத போது வந்து பிற்காலத்துலேயும் புண் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். ஸோ இன் நட்ஷல்னு சொல்ல போனோம்னாக்க, பேஷண்ட் சைட்லேருந்தும் நமக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு டாக்டர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் டீம்லேயும் சப்போர்ட் இருந்தால் தான், ரெண்டு கை சேர்த்து தட்டினால்தான் எப்படி சவுண்டு வருமோ, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணும்போது மேஜர் ப்ராப்ளம்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.